1 யோவான் 5:11-12. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் நித்திய ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் நித்திய ஜீவன் இல்லாதவன். ஆகவே நித்திய ஜீவன் வேணும்னா இயேசுவே இந்த உள்ளத்துக்கு வாரும் என்று தாழ்த்தி அவரை அழைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே விசேஷமாக கிறிஸ்தவ மக்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கோயிலுக்கு போகிறதும் ஜெபம் பண்ணுறதும், சுருக்க ஜெபம், பெருக்க ஜெபம், விழிப்பு ஜெபம், சங்கிலி ஜெபம், இதுதான் இன்றைக்கு மக்களுடைய மனதை நிரப்பி கொண்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லும் இயேசு மனதில் ஆழ்கொள்ள வேண்டியது இதுதான். மற்றபடி சுருக்க ஜெபத்திலையும் பிரயோஜனம் இல்லை, பெருக்க ஜெபத்திலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவைகள் மேலே மனதை பதிக்கிறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை படைத்த கர்த்தர், அவருடைய பெயர் இயேசு, அவர் மேலே மனது, வாய், காது எல்லாம் திருப்பப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக தோற்று போகவே மாட்டீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தேவன் அருமையான நமக்குள்ளே இருக்கிறார். காரணம், அவருக்கு ஒரு நாளிலே உள்ளே வாரும் என்று அழைப்பு கொடுத்தோம். உள்ளன்னா எங்க? மனிதன் ஆவி மனிதன். ஆகவே மனிதனுடைய ஆவியை தான் வேதம் இருதயம் என்று அழைக்கிறது.